1 லிட்டர் டீசலுக்கு ரயில் இன்ஜின் எத்தனை கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். அதாவது நாம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாகனமும் 1 லிட்டர் பெட்ரோலோ 1 லிட்டர் டீசலோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு மைலேஜ் கொடுக்கும். அதே போல ரயில் இன்ஜினும் டீசல்ல செயல்படக்கூடிய ரயில் இன்ஜின் நம்ம இந்தியாவில உலகம் ஃபுல்லாவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரயில் இன்ஜின்ல 1 லிட்டர் டீசல் எவ்வளவு மைலேஜை ரயில் இன்ஜின் கொடுக்கும் அப்படின்ற தகவலை தான் முழு விளக்கமாவும் விரிவாகவும் பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான யாருமே சொல்லாத பல அரிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்படும் விஷயம் தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அசைக்க முடியாத ரயில் இன்ஜினை 1 லிட்டர் டீசலை பயன்படுத்தி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். மைலேஜ் அப்படின்னு சொன்னாலே உண்மையாவே நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண டூ வீலர்ல இருந்து அதிகப்படியான வீல்களை கொண்ட ரயில் வரைக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ விமானம் கூட நம்ம இந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா 1 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மைலேஜ் எத்தனை கிலோமீட்டர் அந்தந்த எல்லா வாகனங்களும் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து வாகனமும் ஒரு குறிப்பிட்ட அளவு மைலேஜ் கொடுக்கும். அது பேட்டரி வண்டியா இவ்வளவு சார்ஜ் போட்டா இவ்வளவு கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப எத்தனை கிலோமீட்டர் ஓடுது, ஒரு யூனிட் சார்ஜ் பண்ணா எவ்வளவு ஓடுது, எல்லாத்துக்குமே இந்த விஷயம் பொருந்தும். ஸோ மைலேஜ் அப்படின்னு சொல்ற விஷயம் காமனான விஷயம். யாருக்கிட்ட போய் நம்ம பேசினாலும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும், மச்சான் என்ன மச்சான் வண்டி வச்சுக்கியா, என்ன வண்டி வச்சுக்கிற மச்சான், இந்த வண்டி எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு தான் கேட்பாங்க. இந்த டூ வீலர் வச்சுக்கலாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது, இந்த வேன் வச்சுக்கலாம் எவ்வளவு மைலேஜ் கொடுக்குது அப்படிதான் கேட்பாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, 1 லிட்டர் எரிபொருளை பயன்படுத்தி அந்த வண்டி நமக்கு எவ்வளவு தூரத்தை பயணத்தை கொடுக்குது அப்படின்றத முக்கியமான விஷயம். ஆனா ட்ரெயின், அதாவது ரயில் பாத்தீங்கன்னா டீசல்ல பயன்படுத்தக்கூடிய ரயில் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ரயில் பாத்தீங்கன்னா மிகவும் ரொம்ப கனமானது. அந்த ரயில் இன்ஜினே ரொம்ப வெயிட்டா இருக்கும். அதுல பெட்டி ஒரு 20-24 பெட்டி கிட்ட போட்டு வச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தண்டவாளத்துல இழுத்துட்டு போனாலும் ஆனா அந்த ட்ரெயின் டீசல்ல பயன்படுத்துறாங்க. அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த டீசல் ட்ரெயின் 1 லிட்டர் டீசல் பயன்படுத்தி எவ்வளவு தூரம் ட்ராக்ல போகும் அப்படின்னு உண்மையாவே இது ஆச்சரியமா இருந்துச்சு. தகவலை படிக்கும் போது, ஆர்டிகலை படிக்கும் போது எனக்கே வியப்பா இருந்துச்சு. சரி, இந்த விஷயத்த கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் தெரியாம இருக்கலாம், சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்றதுக்காக தான் நானும் தெரியாம தான் இருந்தேன், தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக அந்த பதிவே நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ ரயில் பாத்தீங்கன்னா ரொம்ப இந்தியாவில் அதிகப்படியா ரயில் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா டீசலை பயன்படுத்தி அதிகப்படியான ரயில் இயங்கிட்டு இருந்து இப்போ வந்தே பாரத், புல்லட் ட்ரெயின் விடுற அளவுக்கு நம்ம ஹைப்பர் லூப் ட்ரெயின் விடுற அளவுக்கு நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். வளர்ச்சி நாடா மாறிக்கிட்டே இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் இப்பவும் சில பகுதிகளில் டீசலை பயன்படுத்தி செயல்படக்கூடிய ரயில் இன்ஜின் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ட்ரெயினும் இப்ப வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கு. அதில் மாற்று கருத்து இல்லை. இருக்கக்கூடிய ட்ரெயின்ல 1 லிட்டர் டீசலை போட்டா எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான ரயில் பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயின்ல டீசல் ட்ரெயின் இருக்க வாய்ப்பு இல்லை. ரொம்ப லாங் போற ட்ரெயினை தான் பாத்தீங்கன்னா, அதாவது மின்சார வசதி இல்லாத பகுதியில தான் அதிகப்படியான ட்ரெயின் டீசல் ட்ரெயின் அதிகப்படியா போகும். அப்படி போகக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 பெட்டி வரைக்கும் அதிகபட்சமா இருக்கும். 24 பெட்டி கண்டிப்பா இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ட்ரெயின்ல 1 லிட்டர் டீசலை பயன்படுத்தினா அந்த ட்ரெயின், அதாவது 1 லிட்டர் போல ட்ரெயின் கண்டிப்பா ஓடாது. ட்ரெயின் டீசல் பில் பண்ணுவாங்க. 1 லிட்டருக்கு அது எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும்னு பாத்தீங்கன்னா 20ல இருந்து 24 பெட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெயினா இருந்தா 1 லிட்டர் டீசலுக்கு 6 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினால டிராவல் பண்ண முடியும் ட்ராக்ல. அதாவது சாதாரண ட்ரெயினா இருந்தா, நார்மல் எக்ஸ்பிரஸா இருந்தா 1 லிட்டருக்கு 5ல இருந்து 6 கிலோமீட்டர் கொடுக்கும். அதுவே அதிவேக ட்ரெயினா இருந்தா, ரொம்ப ஃபாஸ்டா போற ட்ரெயினா இருந்தா 1 லிட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ 1 லிட்டர் யூஸ் பண்ணி 4 இல்ல 5 கிலோமீட்டர் தான் அதிகபட்ச வேகம் போகக்கூடிய ட்ரெயினா இருந்தா பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா எல்லா மைலேஜும் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க இப்போ இந்த பதிவு மூலியமா ட்ரெயினோட மைலேஜ் எவ்வளவு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ட்ரெயினோட மைலேஜ் தெரிஞ்சுக்கிட்ட நீங்க கண்டிப்பா ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்றீங்க. அதே போல நம்ம வேற எதனா விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது சொன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நாங்க அதை பதிவேற்றம் பண்றோம். ஸோ கண்டிப்பா இந்த பதிவு உங்க பிரச்சனை உங்களுக்கு தேவைப்பட நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்படும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புற விஷயத்தை வச்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.